கதறத் தொடங்குகிறார், ஒரு வார்த்தை கதறத் தொடங்குகிறார். ஐயோ, என்னை என்ன செய்கிறீர்கள், என்னை என்ன செய்கிறீர்கள், நான் என் வீட்டுக்கு போக வேண்டும், என் உறவோடு நான் வாழ வேண்டும், என்னை என்ன செய்கிறீர்கள் என்று கதறுகிறார். பிறகு அந்த தொடர் நிலை அறுபடுகிறது, நின்று விடுகிறது. பின்னாளில் ராமகிருஷ்ணர் இதை சொல்லி சிரிக்கிறார். ஒரு அருமையான கதை சொல்லுகிறார் பகவான் ராமகிருஷ்ணர். நான் ஒரு பேய் போல் காத்து கிடக்கிறேன். இந்த உலகத்தில் யாரோ ஒருவன் செத்து பிசாசாக அலைகிறான் என்று வைத்துக்கொள். அந்த பிசாசு போல நான் காத்து கிடக்கிறேன். எதற்கு? எனக்கு துணைக்கு ஒரு பிசாசு வேண்டும் என்று காத்திருக்கிறேன். நீ எனக்கு சரியான பிசாசாக துணையாக இருப்பாய் என்று நான் உன்னை நம்பினேன். ஆனால் நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த கதையை நான் முடித்து விடுகிறேன். ஒருவன் செத்து பிசாசாக மாறினான். அவனுக்கு பிசாசாகவே பூமியில் சுத்த வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் யார் செத்தாலும் அந்த இடத்தில் போய் உட்கார்ந்து கொள்வார். ஏனென்றால் அந்த உயிர் தன்னோடு பிசாசாக சுத்தட்டுமே என்ற ஆசையோடு போவார். இந்த பிசாசு போய் உட்கார்ந்த உடனே அங்க இருக்கிற அந்த உயிர் சொல்லும், வேண்டாம் வேண்டாம், நான் பிசாசாக அலைவதற்கு தயாராக இல்லை, நான் மேலே போக வேண்டும் என்று தப்பித்து அந்த உயிர் ஓடி மேல் உலகத்துக்கு போய்விடும். இதுபோல் நான் எல்லா பிசாசுகளையும் நழுவ விட்டுவிட்டு நீதான் எனக்கு கிடைத்த கடைசி பிசாசு என்று உன்னை பிடிக்க வந்தால், நீயும் எனக்கு வீடு வாசல் இருக்கிறது, நான் நழுவி போகிறேன் என்று சொன்னால் இந்த பிசாசு என்ன செய்ய முடியும் என்று யோசித்துப்பார் என்று ஒரு அருமையான ஒரு குட்டிக்கதை போல் பேசுகிறார் பகவான் ராமகிருஷ்ணர். அதாவது அவருடைய தவிப்பு, இந்த உலகத்தில் அவர் வெளிப்படுத்த விரும்பிய விஷயங்களுக்கு இவர்தான் சரியான வடிகால். தேவ உலகத்தில் இருந்தே இருவரும் புறப்பட்டு வந்திருக்கிறோம். சப்த ரிஷிகளில் ஒரு ரிஷி தன்னுடைய தவம் கலைக்கப்பட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். விவேகானந்தரை பார்த்த மாத்திரத்திலேயே அவரது கடந்த காலம், அவரது நிகழ்காலம், அவரது எதிர்காலம் எல்லாவற்றையும் குருதேவர் உள்வாங்கிவிட்டார். இவர் மூலமாக நிகழ வேண்டிய நிகழ்வுகள் என்னென்ன என்பதை தீர்மானித்து விட்டார். ஆனால் ஆரம்பத்தில் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நரேந்திரநாத் தத்தராலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அவரை மறுதளிக்கவும் முடியவில்லை. மூன்றாவது சந்திப்பின் போது ஒரு தனித்த நந்தவனத்தில் வீற்றிருக்கிற போது விவேகானந்தர் கவனமாக இருக்கிறார். இவர் தன் ஆளுமையை என் மீது செலுத்திவிடக் கூடாது, நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், இவர் தன்னை எந்த வகையிலும் ஆண்டு கொண்டு விடக்கூடாது என்று பிடிவாதமாக காத்து கிடக்கிறார். நரேந்திரர் தடுத்து விட வேண்டும் என்று. ஆனால் கரை உடைபட்டு விட்டார். உண்மையில் அப்போது குருதேவர் தம் ஆற்றலை அவர் மீது பிரயோகித்த உடனேயே ஒரு உன்னதமான பரவச நிலை, அனுபூதி நிலை, ஞான நிலை, உலகை மறந்த அற்புதமான ஒரு பெருநிலை விவேகானந்தருக்கு ஏற்பட்டு விட்டது. அதன் பிறகுதான் மனதளவில் இவர் யாரோ ஒரு ஆச்சரியமான ஒரு மகா புருஷர், ஒரு அவதாரம், இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆன்மீக பணியை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கிறார். இவர் சொல்லுவதில் எள்ளளவும் பொய் இல்லை, இவர் எல்லாமே அனுபவத்தில் கண்டவர் என்பதை நரேந்திரநாத் தத்தர் புரிந்து கொண்டார். ஆனாலும் ராமகிருஷ்ணரை அந்த சந்தர்ப்பத்தில் குருவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இதான் நரேந்திரன். அவருக்கு புரிந்துவிட்டது இவர் மேலானவர் என்று புரிந்துவிட்டது. ஆனாலும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 17 வயது நிரம்பிய பருவம் பிறகு படிக்கிறார். தன்னுடைய கல்லூரி படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். குடும்பத்தில் வறுமை வந்து விட்டது. நல்ல வசதியான குடும்பம் ஏழ்மை அடைந்து விட்டது. இந்த வறுமை வருகிற போது, நான் இப்படி சொல்லுகிறேன் என்று தவறாக நினைக்காதீர்கள், கடினமான வறுமை வருகிற போது எவனொருவனும் நாத்திகனாவது என்பது தவிர்க்க முடியாது. கடுமையான வறுமை வருகிற போது எவனொருவனும் நாத்திகம் பேசுவது என்பது தவிர்க்க முடியாது. நரேந்திரனுடைய வாழ்க்கையில் வறுமை வந்தது. அளவில்லாத வறுமையில் குடும்பம் பட்டினி பசி என்று பரிதவித்துக் கொண்டிருந்தது. அப்போது கடவுளை பற்றி யார் பேசினாலும் அவர்கள் மீது கடும் கோபம் வரும் நரேந்திரர். என்ன பெரிய கடவுள், என்ன பெரிய கடவுள், பசியும் பட்டினியும் உலகத்தை வாட்டி வரைக்கிறது. அப்போது ஒரு கேள்வி கேட்கிறார், உங்கள் கடவுள் கருணை வடிவானவன் என்று பேசுகிறீர்கள். இது ஒரு பிலோசாபிக்கல் கொஸ்டின். உங்கள் கடவுள் கருணை வடிவானவன் என்று பேசுகிறீர்கள். கருணை வடிவான கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் வறுமையும் நோயும் தரித்திரமும் துக்கமும் எப்படி இருக்க முடியும்? ஒருவன் துன்பப்படுகிறான், உங்கள் கடவுள் கருணை வடிவானவன் என்கிறீர்கள். கருணை வடிவான கடவுளுடைய நிர்வாகத்தில் துக்கப்படுபவன் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் உளறுகிறீர்கள், பிதற்றுகிறீர்கள். அப்படி ஒரு கடவுள் கிடையவே கிடையாது. ஆரம்பத்தில் நாத்திகம் பேசியவர் நரேந்திரன். இது ஒரு பெரிய ஆச்சரியமாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அவர் உண்மையை தேடிய வேகத்தில் எல்லா தரப்பை பற்றியும் சிந்தித்தார். அவரால் அதை ஏற்று சுவாமி சின்மயானந்தா பிற்காலத்தில் சின்மயா மிஷன் தோன்றியது. அவர் உண்மையில் ரிஷிகேசத்தில் இருக்கிற முனிவர்களை, ரிஷிகளை பேட்டி கண்டு அவர்களை தோலுரித்து காட்டுவதற்காக கட்டுரை எழுதும் நோக்கத்தில் தான் ஆரம்பத்தில் சின்மயானந்தர் அங்கு போனார்.
அந்த ரிஷிகளை எல்லாம் தரிசித்த பிறகு உண்மையான ஆன்மீக ஞானம் பெற்று அவர் சின்மயானந்தராக மலர்ந்தார். எனவே ஆரம்பத்தில் நாத்திகம் பேசிய பல பேர் பிற்காலத்தில் ஆத்திகர்களாக மாறுவது வெறும் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அல்ல, அவர்களுடைய தேடல் அவ்வளவு ஆழமாக இருந்ததால் அந்த உண்மையினை கண்டுகொண்டார். கவிஞர் கண்ணதாசன் ஆரம்பத்தில் நாத்திகம் பேசியவர், பின்னாளில் ஆஸ்திகம் பேசியவர். அவர் ஆரம்பத்தில் நாஸ்திகம் பேசியது ஒரு வகையான கோணம், பிறகு ஆஸ்திகம் பேசியது என்பது அவருடைய அனுபவத்தால் விளைந்த ஞானம். எனவே அனுபவம் ஏற்படுகிற போது நாத்திகனாக மாறுவது என்பது தவிர்க்க முடியாது. எனவே இளமை பிராயத்தில் வறுமை தன்னை துரத்தி கொண்டு வருகிற போது அளவு கடந்த கோபப்படுகிறார் விவேகானந்தர். யார் மீது? கடவுள் மீது. இப்படி ஒரு கடவுள் இருக்க முடியுமா? மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே, அப்போது கடவுள் எப்படி இருக்க முடியும்? ஒரு சின்ன சொல்லுகிறேன். சுனாமி வருகிறது, கோடிக்கணக்கான மக்களை சுழற்றி அடிக்கிறது. அண்மையிலே சென்னையிலே ஒரு வெள்ளம் வந்தது, ஆயிரக்கணக்கான மக்களுடைய உயிரை குடித்து மகிழ்ந்தது ஒரு வெள்ளம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கடவுள் கருணையானவர் என்று சொல்லிவிட்டு கடவுள் தான் இந்த மழையை கொடுத்தார் என்றால் நமக்கு எப்படி இருக்கும்? கடவுள் மழையை கொடுத்தார், இத்தனை பேர் உயிரை எடுத்தார், அப்புறம் எப்படி ஒரு கருணை உடையவராக இருக்க முடியும்? ஒரு கேள்வி வருகிறதா இல்லையா? நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் அம்பாளுடைய நாமங்களில் ஒரு நாமம் வருகிறது, மகாகிராசா. மகாகிராசா என்பது கவளமாக விழுங்குகிறவள், கோடிக்கணக்கான உயிர்களை விழுங்குகிறவள், கவளமாக உயிர்களை விழுங்குகிறவள். அந்த மகா மாயா சக்தி, அவளுக்கு பேர் என்ன? அவள் மகாகிராசா. அப்ப எப்படி சார் கருணையே வடிவமான தாய் எப்படி இவற்றை எல்லாம் விழுங்குகிறாள் என்று கேட்டால், இந்த பூமியை சமன் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படுகிற போது, மிக அதீதமான உயிர் தொகை கூடி போகிற போது, இதில் சில உயிர்களை கொன்றால் அன்று இதை காப்பாற்ற முடியாது என்று வருகிற போது, இம்மியும் அதை பற்றி கவலைப்படாமல் அந்த உயிர்களை வீழ்த்தி இந்த உலகத்தின் சமநிலையை காப்பாற்றுகின்ற பொறுப்பு கடவுளுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இது குறித்தெல்லாம் கவலைப்படுவதில்லை. தொற்று நோய், ஒரே கொள்ளை நோய், கோடிக்கணக்கான மக்களை அழிக்கக்கூடியது, இவையெல்லாம் நிகழ்வதும் இறைவனுடைய செயலில் ஒரு செயல், அது மாற்ற முடியாது. இதை புரிந்து கொள்வதும் கஷ்டம், ஏற்பதும் ரொம்ப கஷ்டம். நாம் வச்சிருக்கிற லாஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ்குள்ள இது வராது. ஆனா இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ரொம்ப வருஷமா ஒரு கட்டணம் இருக்கு, அது ரொம்ப காலமா கட்டப்பட்ட ஒரு கட்டடம். அந்த கட்டடத்தை பழமை ஆன்டிக் அப்படின்னு இடிக்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராது. ஆனா அந்த கட்டடத்துல உள்ள போய் உட்கார்ந்தா ஆபத்து, உயிர் ஆபத்து, அது இடிஞ்சு விழும் அப்படின்னா கவலைப்படாம புல்டோசர் விட்டு ஒருத்தர் இடிச்சுடுவாங்க. ஏன் அது இடிஞ்சு விழுந்து உள்ள இருக்கிற 10 பேர் செத்து போனா நாளைக்கு என்னையா பண்றது, இடியா அப்படின்னு அவ்வளவு ஆன்டிக்னு பேசப்பட்ட ஒரு கட்டடத்தை ஒருத்தர் இடிக்கிற மாதிரி, இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எவற்றையெல்லாம் நியாயம் இல்லை என்று நம்புகிறீர்களோ அதை கடவுள் எடுத்தெறிவதற்குரிய சகல அதிகாரமும் உடையவர் என்பது ஆச்சரியத்தில் பெரிய ஆச்சரியம். இதை ஒத்துக்கிறதுக்கு மனசு வராது. கருணையுடைய கடவுள் எப்படி இத்தனை உயிர்களை கொல்லுகிறார் அப்படின்னு. ஐயா, இப்போ எல்லா மதங்களும் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வருதா, நோய் வருதா, நீங்க சாமியை வேண்டிக்கங்க, உங்களுக்கு சாமி காப்பாற்றுவார். ஏன் சாமியை வேண்டி ஹார்ட் அட்டாக்ல தப்பிச்சவெல்லாம் மறுபடியும் செத்ததே இல்லையா? அடுத்தாப்புல 6 மாசம் கழிச்சு போனவன் இல்லையா? ஒரு 10 நாள் கழிச்சு செத்தவன் இல்லையா? எப்பவும் சாமியை வேண்டி கடைசி வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டே இருக்க முடியுமா? எவ்வளவு பேர் சாமியை வேண்டிக்கிட்டே இருக்கும் போதே போட்டு போயிட்டானே, என்னெல்லாமோ நடக்குது. அப்ப இந்த உலகத்துல இப்படி சொல்றேன், நீங்கள் உங்கள் சிற்றறிவை வைத்துக் கொண்டு அந்த கடவுள் என்ற பிரபஞ்சத்தின் பெரிய படைப்பு நியதியை புரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள். ஒன்றைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும், நம்முடைய சிற்றல்லையால் புரிந்து கொள்ள முடியாதது கடவுள் என்பதுதான் புரிந்து கொள்ளப்பட வேண்டியதே ஒழிய மற்றவற்றை எல்லாம் நம்மால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய சிற்றலையை கொண்டு புரிந்து கொள்ள முடியாத பேரல்லை தான் அந்த கடவுள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய. ஒரு சின்ன விஷயம் சொல்றதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூமி நிக்குது, பூமி அந்த இடத்துல நிக்குது, ஒரு காலி இடத்துல நிக்குது. எப்படி சார் காலி இடத்துல ஒண்ணு நிக்கும்? நிக்காது. அதுக்கு ஏதோ கீழே இருந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும், மேல இருந்து ஒரு கேன்டிலிவர் கொடுத்து தூக்கணும், எதுவும் இல்லை. இந்த பூமி எப்படி நிக்குது? ஈர்ப்பு விசையால் நிக்குது. இன்னொரு பிளானட் இழுக்குது, இன்னொன்னு இழுக்குது, இன்னொன்னு இழுக்குது, இன்னொன்னு இழுக்குது. இது புரிஞ்சு போச்சு. இந்த பூமிக்கு மேல என்ன இருக்கு? காலி இடம். காலி இடத்துக்கு மேல என்ன இருக்கு? அதான் அது ஆகாசம். போயிட்டே இருக்கு. அது எங்கேயாவது முடியுதா? முடியல. முடியாம எப்படி அது போயிட்டே இருக்கும்? தெரியல. அது முடிஞ்சதுன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் அது எதுல இருக்கு? அது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு? சோ எந்த விஷயத்தையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும்னு சொல்ல முடியாது. அப்ப புரிந்து கொள்ள முடியாத பிரமிப்பு அந்த படைப்புக்குள்ள இருக்கு. ஆனா விவேகானந்தர் எல்லாத்தையும் தன்னுடைய லாஜிக்ல புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். எனவே ஆரம்ப காலத்தில் நாத்திகத்தினுடைய பிடியில் அவர் கஷ்டப்பட்டார். இது பெரிய பிரச்சனைகள். அப்படி இருந்த போது குருதேவரை பார்க்க அவர் வரது கிடையாது.
ராமகிருஷ்ணரை பார்க்கறதுக்கு அவர் வரமாட்டார். அவருடைய போக்கு கொஞ்சம் ரவுடி பசங்களோட சுத்துறது. அதுக்கு காரணமே ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த சோ கால்டு நல்லவர்களை விட ரவுடி பசங்களுக்கு சிம்பத்தி ஜாஸ்தி. நான் வேடிக்கை சொல்லல. இந்த சென்னையில வெள்ளம் வந்தது பாத்தீங்களா, அப்போ ஓப்பனா எல்லாரும் சொன்னாங்க, எங்க தெருவிலேயே பொறுக்கின்னு யார நினைச்சோமோ, உருப்படாதவன் யார நினைச்சோமோ, மோசமானவன் யார நினைச்சோமோ, அவன் தான் வெள்ளத்துல பூந்து எங்களை காப்பாற்றி வெளியே கொண்டாந்தான ஒழிய, இந்த சோ கால்டு நல்லவர்கள் எல்லாம் தத்தி மாதிரி வேடிக்கை பார்த்தாங்களே ஒழிய அவங்களால எதையும் செய்ய முடியல. யாரு சோ கால்டு நல்லவர்கள் தத்தி மாதிரி வேடிக்கை பார்த்தாங்களே ஒழிய அவங்களால எதையும் செய்ய முடியல. ஆனா பொறுக்கின்னு யார சொன்னமோ அவன் மாடி ஏறிட்டான். அங்கேருந்து ஒருத்தர் தூக்கி போட்ல போடுறான், தூக்கி எங்கேயோ கொண்டு போய் வைக்கிறான், தண்ணியில நீந்திக்கிட்டு வரான், பாம்பு வருது பள்ளி வருது, அவன் கவலைப்படவே இல்லை. இது யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ விவேகானந்தர் இந்த மாதிரி ஒரு வறுமையில துன்பப்படுகிற போது அவங்க நட்பாயிட்டான். அவங்க கூடவே கூட்டிட்டு போறான். அவனுடைய ரவுடித்தனத்துல அவரை பங்கு சேர்க்கிறாமா, போலாம் அதெல்லாம் பத்தி கவலைப்படாது. இதையும் போய் சொல்லிட்டாங்க யாருக்கு, ராமகிருஷ்ணர். ஓஹோ, மொத்தமா அவர் கெட்டு போயிட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. இத போய் விவேகானந்தர்ட்டே சொல்றாங்க, நீ இப்படி எல்லாம் பண்ற, குருதேவர் தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவார், உன்னை நம்ப மாட்டார். இதுக்கு என்ன பதில் தெரியுங்களா? இது போல் யாரோ சொல்வதை கேட்டுக்கொண்டு அவர் நடந்தால் அவர் ஒரு குருவா? எந்த சந்தர்ப்பத்திலும் நான் என் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் இழக்க மாட்டேன் என்பதை அவர் புரிந்து கொண்டால் இந்த உறவு தொடரும். புரிந்து கொள்ளவில்லை என்றால் உறவு போய்விட்டு போகிறது. இதை கூட புரிந்து கொள்ளாத மனிதரை நம்பி நான் வாழ்க்கையை எப்படி கொண்டு செலுத்த முடியும்? நான் நல்லவனா கெட்டவனா அவருக்கு தெரியாத. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். இவ்வளவு பேர் போய் இவ்வளவு சொன்ன போதும் ராமகிருஷ்ணர் சிரித்துக் கொண்டே சொன்னார், என்ன, நரேன் ஒருபோதும் கெட்டு போக மாட்டான். அவன் கெட்டு போவது என்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு காலத்திலும் அவன் கெட்டு போவதற்கான வாய்ப்பு கிடையாது, நான் உறுதியாக சொல்லுவேன் என்றார். பின்னாளில் தான் போய் சந்தித்த போது குருதேவர் தன் மீது வைத்திருந்த அந்த உண்மை அன்பு தெரிந்த போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நரேந்திரர், என் தாய் கூட என்னை அப்படி நம்பியதில்லை. அப்படி என்னை நம்பி அந்த குருதேவரை என் வாழ்நாள் முழுவதும் என்னால் பிரிய முடிவதில்லை. ஏன்னா அவர் என் மேல வச்ச நம்பிக்கை. எல்லாரும் நான் கெட்டு போயிட்டேன்னு சொன்ன போது கூட கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நரேன் கெட்டு போவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பெரிய ஆச்சரியம் சொல்லட்டுமா, பின்னால சுவாமி ஒரு பெரிய சாதிக்க முடியாத சாதனை எல்லாம் சாதிச்சார் சார். அவர் ஏகச்சந்த கிராகி, அதாவது ஒரு புத்தகத்தை எப்படி கொடுத்தீங்கன்னா அப்படி படிப்பார். அவரே சொல்றார், நான் வரி வரியாக படிப்பதில்லை, ஆரம்பத்தில் பேரா பேராவாக படித்தேன், நாளாக நாளாக நான் பக்கம் பக்கமாக படித்தேன். ஒரு பக்கத்தை படிப்பாரு, பக்கம் பக்கமாக படிப்பேன். இன்னும் கொஞ்சம் நாளான பிறகு ஒரு ஆச்சரியமான ஆற்றல் என்னுள் ஏற்பட்டது. ஒரு புத்தகத்தை கையில் கொடுத்தால் கிட்டத்தட்ட அதில் என்ன இருக்கும் என்பதை என்னால் சொல்ல முடியும். இந்த சக்தி எல்லாம் அவருக்கு எப்படி டெவலப் ஆச்சு? அதுக்கு அவர் சொல்றார், இந்த உலகத்தில் எனக்கு வறுமை, நோய், துன்பம், வேதனை எல்லாம் ஏற்பட்ட போதும் நான் அசராமல் அவ்வளவு பெரிய ஆற்றலோடு செயல்பட்டதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன என்றால், எந்த காலத்திலும் காம நுகர்ச்சியால் என் பிரம்மச்சரியத்தை நான் கெடுத்துக் கொண்டதே இல்லை. அந்த ஒரு காரணத்தால் தான் என்னால் அபரிமிதமான சாதனைகளை சாதிக்க முடிந்தது சொல்றார். அது அந்த விஷயத்துல என்ன யாரும் அசைக்க முடியாது சார். பின்னாலே ஒரு விதவை பெண்மணி சொல்றா, நீ என்னோடு வாழத் தொடங்கி விட்டா உன்னுடைய சொத்து முழுக்க நான் தரேன், சொத்து முழுக்க உனக்கு தரேன், நீ என்னோட கூட இரு. ஒருபோதும் நடக்காது. அது போன்ற பணிகளுக்காக நான் பூமிக்கு வரவில்லை, நான் இது போன்ற காரியங்களுக்காக பூமிக்கு வரவில்லை. நான் வந்திருக்கிற நோக்கம் வேறு. எனக்கு பணம் தான் தேவை என்பதற்காக யாரோடும் வாழ்க்கையை சமரசம் செய்து கொள்ள முடியாது என்று மறுதளிக்கிறார் சுவாமி விவேகானந்தர். அந்த விஷயத்தில் காமம் சார்ந்த விஷயங்களுடைய நேர்மை மிக மிக உன்னதமான. அவர் விலை மகளிர் வீட்டிற்கு போவதாக கூட ஒரு குற்றச்சாட்டு ராமகிருஷ்ணனிடத்தில் போகிறது. அப்போதுதான் அவர் சொல்லுகிறார், நிச்சயம் இருக்காது, என் நரேன் ஒருபோதும் அப்படி நடந்து கொள்ள மாட்டான். இது ராமகிருஷ்ணர் அவர் மீது வைத்த அபரிமிதமான நம்பிக்கைக்கு அடையாளம், அல்லது அவர் யார் என்பதை துல்லியமாக அறிந்து வைத்திருந்ததால் அப்படி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு அவரால் வர முடிந்தது என்றும் நாம் நம்பலாம். அந்த அன்பு நெருக்கம் வளர்ந்து கொண்டே போகிறது. இறுதியாக ராமகிருஷ்ணர் மேலான தெய்வத்தின் அவதாரம் என்பதை படிப்படியாக அவர் மனம் ஒப்புக்கொள்ள தொடங்கியது. அவரோடு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அவர் ஞான நிலையில் தன்னை மேலே இட்டுக் கொண்டு போகக்கூடிய வலிமையுடையவர் என்பதும் அவருக்கு புலப்படத் தொடங்கிற்று. அதற்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு நாள் பரீட்சைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார் விவேகானந்தர். அவரால் மேற்கொண்டு படிக்க முடியவில்லை, படிப்பின் மீது கவனம் போகவில்லை. எந்த காரியத்தை செய்தாலும் மிகுந்த கவனத்தோடு செய்கிறவர் சுவாமி விவேகானந்தர். ஆனால் படிப்பில் அவரால் கவனத்தை செலுத்த முடியவில்லை. மனம் பரபரக்கிறது.
இந்த க்ஷணமே நான் போய் குருதேவரை பார்க்க வேண்டும், யார் நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்ச குருதேவரை போய் பார்க்க வேண்டும் என்று மனதிலே ஒரு எண்ணம் அவரை உந்தி தள்ளுகிறது. உடனடியாக அறையில் இருந்து அப்படியே புறப்பட்டு ராமகிருஷ்ணரை பார்ப்பதற்கு ஓடுகிறார். லிட்டரலி ஓடுகிறார். அதாவது காலில் செருப்பு கிடையாது, அவரை தேடி நடந்து போல ஒரு பைத்தியம் பிடிச்சவன் எப்படி ஓடுவானோ அது போல் தெருவில் இறங்கி ஓடுகிறார். காலிலையும் செருப்பு போட்டுக்கல. வங்காளத்துல ஒரு பழக்கம் சார், காலில் செருப்பு இல்லாம யாராவது போறாங்கன்னா ஏதோ ஒரு துக்க வீட்டுக்கு சாவுக்கு போறாங்கன்னு அர்த்தம். அப்ப தெருவில் அவர் இறங்கி ஓடும் போது எதிரில் ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன நடந்துருச்சு, யாரு செத்து போயிட்டா? ஏன்னா காலில் செருப்பு இல்ல, ஓடுறாரு. அப்ப யார் வீட்லயும் துக்கம் நடந்து போச்சுங்கிற அர்த்தத்துல கேட்கிறாங்க, என்ன நடந்து போச்சு, யாரு செத்து போயிட்டா, ஏன் இப்படி வேகமா ஓடுற? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் செத்து விட்டேன், என்னுடைய நானை கொன்றவரை பார்ப்பதற்காக நான் ஓடுகிறேன்.